வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின் பிரகாரமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, அந்த பரிசுத்தத்தை எங்கள் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய மகிமை பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் கூடி ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, நாளை தினத்திலும் நாளை மறு தினத்திலும் ஒரு பெரிய அசைவை நீர் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த ஆயத்த கொடுகையில ஆண்டவர் இதற்காகவே ஆண்டவரே ஆண்டவர் நியமிக்கப்பட்ட இந்த ஆயத்த கொடுகையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே, வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சங்கீதம் 86 பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ஆண்டவர் கிருபை மிகுந்தவர் என்று பார்க்கிறோம். அதே சங்கீதத்துல ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே அல்லவா ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீங்க வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனை அற்புதங்கள், எத்தனை விடுதலையை நாங்கள் பார்க்கிறோம். அநேகரை 3.5 வருட ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா ஊழியத்தின் பாதையில எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் அந்த அற்புதங்களை ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த பண்டிகை நாளிலே, இந்த 29வது ஆண்டவர் பிரதிஷ்டை பண்டிகையில, இந்த விடுதலை பெருவிழா, இந்த விடுதலை பண்டிகையில நாங்கள் இந்த அற்புதத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் திருச்சபை ஆண்டவரே தோன்றி 29 வருடங்களை தேவனில் காண செய்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கண்டிப்பாக அந்த அற்புதங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு இந்த இடத்துல ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்துல உம்மை நோக்கி பார்க்கும்படியா வந்திருக்கின்ற ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, நான் உமதண்ட இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை துங்க நேயணைந்து ஆவலாக மந்தை சேர தேவனே, நான் உமதண்ட இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆமாண்டவரே, இன்னும் நெருங்கி நாங்கள் உம்மண்டை சேரணும் அப்பா. அதற்கு தடையாயிருக்கின்ற எங்களுடைய பாவங்களை இந்த நேரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறல்கள் ஒரு விசை நீர் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, நாளை தினத்தில நாங்கள் அற்புதங்களை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் அதிசயங்களை பார்க்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, வாஞ்சியோடு வருகின்ற ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஆத்துமாக்கள் இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையோடு கடந்து செல்லும்படியாக ஹல்லேலூயா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க அற்புதங்களை செய்கிறவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் ஆலோசனையில் பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே, செங்கடலை இரண்டாக பிரித்து அற்புதங்களை செய்தீர் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே ஆண்டவரே. கண்மலை ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, ஆண்டவரே அற்புதத்தை செய்தீங்களேப்பா. எத்தனை குஷ்ட ரோகிகளை, எத்தனை ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா குருடர்களை நீர் தொட்டு சுகப்படுத்தினீங்க ஆண்டவரே. நாங்கள் சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்கிற அநேக அற்புதங்கள் நாளை தினத்துல எங்கள் சபையில இந்த மைதானத்துல ஆண்டவரே நீ செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை வரக்கூடிய ஒரு ஆத்மாவும் அந்த விருமனை திரும்ப கூடாது. ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. இந்த இடத்துல எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் திருச்சபையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் கிராமத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் உம்முடைய மகிமை பிரசன்னம் ஆண்டவரே சூழ்ந்து இருப்பதாக. ஹalleluya. ஒரு விசை எல்லாரும் ஒரு மனதோடு சிந்தனைகள் வேற எங்கும் சிதற பண்ண வேண்டாம். நாளை தினம், நாளை மறுதினம் இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடைபெற்றே ஆக வேண்டும். இந்த கூடுதலை தேவன் மகத்தான காரியங்களை செய்து ஆக வேண்டும். மிகுந்த பிரயாசப்பட்டு நடைபெறக்கூடிய இந்த கூடுகையை தேவன் ஒரு மாபெரும் ஒரு அற்புத அதிசயங்கள் விடுதலை பெருவிழா என்று சொல்லி நாம் இந்த நோட்டீஸ்ல நம்ம போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே விடுதலையோடு அந்த கூடுகைக்கு வந்து செல்கிற ஒவ்வொருவரும் விடுதலையோடு தான் செல்ல வேண்டும். ஹalleluya ஹalleluya. அந்த விடுதலை நாயகன் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக தேவ மகிமை இறங்கி வரணும். இந்த பூமி, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை கலத்தி போடு என்று மோசேக்கு அந்த இந்த நாளில உன் சரீரத்தில் இருக்கிற உன்னிடத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் அறுவப்பையும் வெட்டியை கலத்தி போட்டு விட்டு இது பரிசுத்த பூமியா இருக்கிறபடியால் என் ஆண்டவருடைய ஆவியான இந்த இடத்துல மகிமையா இறங்கி வந்திருக்கிறார். நிரப்புபடி தேவ ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறபடி ஆவியானவருக்கு இடங்கோடு, ஆவியானவருக்கு உள்ளத்தை விட்டுக்கொடு. உன்னை நிரப்புபடிக்கு வல்லமையால் நிரப்புபடிக்கு அபிஷேக வல்லமையால் நிரப்புபடிக்கு இந்த இடமுறை தேவ மகிமை வெளிப்படும்படிக்கு உன் இருதயத்தினை விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியான முழுமையாக நிரப்பி இந்த இடமுறை தேவ மகிமையால் நிரப்ப இந்த இடத்துல தேவ பிரசன்னம் கடந்துவதற்கு அவருடைய நாமத்தை உயர்த்து மகிமையாய் இடத்துல இறங்கி வந்திருக்கிற தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிற ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவரே, அப்பா இந்த ஆயத்த கொடிகளை மத்தியில் இறங்கி வந்திருக்கிறேன். எங்களை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், ஆவியால் நிரப்பவும் தேவ மகிமை இந்த இடத்துல கடந்து வந்திருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொருடைய தொடுவீராக பரிசுத்தப்படுத்துகப்பா. இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்போம் என்று சொன்ன வார்த்தை மாதிரி இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் ஒரு விசை எங்களை பரிசுத்தப்படுத்துகப்பா. மகிமை இந்த இடத்துல வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே இறங்குகப்பா, மகிமையா இறங்கி வாரு. மகிமையின் மேகமாய் என் அன்புடைய மகிமை பிரசன்னம் இந்த இடம் வளர்ந்து நிரப்ப வேண்டுமாய் மகிமையின் 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 மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இந்த இடத்துல இருக்கிற சிறிய குழந்தைகள் மகிமின் பிரசன்னம் இறங்கி வருவதாக. இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரம்பி இருக்கும்படி செய்கிறாங்க. அந்த ஆலயம் முழுது கர்த்தருடைய மகிமை நிரப்பியது போல இந்த இடம் முழுது தேவ மகிமை பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தியதற்காய், எங்களை தகுதிப்படுத்தியதற்காய் அப்பா உமக்கு நன்றி. இந்த இடம் முழுவதும் பிரசன்னத்தை உண்டாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்துல இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே,
நாளை தினத்துல நாங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறோம். நாளை மறுதினத்திலும் அற்புதங்களை பார்க்க போகிறோம். அப்பா, நீர் எங்களை இந்த நேரத்துல பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவர், விசுவாசத்தோடு ஆண்டவர் இந்த ஆயத்த கூடுகையில நாங்க கலந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் செபித்து இருக்கிறோம். ஆண்டவரை ஆராதித்து இருக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரை நம்ம செபிக்க இருக்கிறோம். நாளை 2 தினம் நடைபெறக்கூடிய இந்த கூடுகைக்காக நம்ம செபிப்போம். தயவு செய்து அவர் முழங்கால் படியிடலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். இந்த 2 நாள் கூடுகையும் தேவன் அற்புதமாய் நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என மிகுந்த பிரயாசப்பட்டு பாஸ்டர் இந்த கூடுகையை வருஷத்துல 2 முறை நாம் இந்த கூடுகை அனுசரிக்கிறோம். இந்த 29வது இந்த கன்வென்ஷன் மற்றும் விடுதலை பெருவிழா அநேக என ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அந்த ஊழியக்காரங்கள்லாம் முன்னுக்கூட்டியே நம்ம செலக்ட் பண்ணி நோட்டீஸ் தான் அடிக்கப்பட்டு நம்ம ஜெபத்தில் இன்னும் பல்வேறு இடங்களும் பாஸ்டர் பாம்பேக்கு தான் சென்று இதற்குண்டான காரியங்கள் எல்லாம் செய்வதாக சொன்னாங்க. இந்த வருடத்தில் வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடகம் சங்கீதம் 84ஆம் சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் இக்கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொடுக்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருச்சாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவிலையும் நம்முடைய ஆலயத்தின் பண்டிகை கொண்டாடப்படி வந்திருக்கோம். அல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தின் 29வது ஆண்டின் கன்வென்ஷன் கூட்டங்களும் விடுதலை பெருவிழா கொண்டாடும்படியாக கூடி வந்திருக்கோம். நாம 4 தினத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்கள், பாடல் வேலைகள், செய்தி வேலைகள், தேவன் நம்மோடு கொண்டு நம்மளை கூட பேசும்படியாக, தேவதாசங்களா பேசும்படியாக, ஆர்வங்களா பேசும்படியாக தேவன் கிருபை செய்ய போவதுக்காக கடமைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா. இந்த நாளில் விசேஷமாக ஆயத்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் சர்வ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வவல்லமை ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்டியன் பிள்ளைகளோடும் நம்முடைய கிராமத்தோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. அவர் இருந்தாதான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர் இல்லாமல் நம்முடைய பலத்தினால் ஓடணும்னா செய்ய முடியாது. சரிங்களா? ஆண்டவர் கிறிஸ்டியன் பிள்ளைகளோடு இந்த 29 ஆண்டு வரையிலும் சர்வவல்லமை ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்டியன் பிள்ளைகளையும் நம்முடைய கிராமத்தை ஆசிர்வதித்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம். நாளை தேவன் பெரிய காரியம் செய்யும்படியாக ஜெபிங்க, ஆயத்தப்படுங்க. இந்த ஸ்தலம் முழுவதும் இங்கே வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதிசயத்தை அற்புதத்தையும் காண போறாங்க. அல்லேலூயா. போறாங்க. அதிசயத்தை காணல, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. நம்முடைய கண்கள் பார்க்க போகுது. ஆமென். நல்லா ஆஸ்வதிக்கப்பட்ட நாளை
வந்திருக்க உங்கள் யாவரையும் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டு நம்மளோடு கூட இருப்பாராக. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதற்காக காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம் திருச்சி பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இன்னும் தேவையில்லாத தேவை சந்திக்கும்படியாக உங்கள் ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்க. இப்பொழுது ஆயத்த ஆராதனை செய்து கொடுக்க வந்திருக்கிற நமக்கு வந்திருக்கிற ஐயா அவர்கள் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் இந்த இடத்துல இந்த கீழ சடையமான்குளம் பகுதியில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அடியனை அழைத்து வந்ததற்காக அடியனையும் ஸ்டீவனையும் இணைத்து இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பிற்பாடு ஸ்டீவன் பாஸ்டர் அவர்களுக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இரவு நேரத்தில் அந்த இந்த நாளில் ஆயத்தப்படும்படி நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படும்படி இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். நாம் கூடியிருப்பதற்கான நோக்கம் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு, இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவதற்கு என் ஆண்டவர் அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக, நம்ம எல்லாரும் ஆயத்தப்படும்படியாக அவர் இந்த இடத்துல நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், தேவ திட்டம் இந்த இடத்துல நிறைவேறணும். அதற்காகவே என் ஆண்டவர் அந்த இடத்துல நல்ல ஒரு பாஸ்ட் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வரணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். அதற்கு முதலாவது நீங்கள் ஆயத்தப்படணும். அதற்காகவே இந்த இடத்துல கூடி அழைத்து வந்திருக்கிறார். மற்றும் மறுநாள் நடக்கிறதுக்கு இந்த கூடுகையிலும் தேவ பிரசன்ன தேவ மகிமை வெளிப்படும்படிக்கு, நீங்கள் அதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளும்படிக்கு என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த இடம் முழுவதும் தேவ ஆவியானுடைய பிரசன்ன மகிமை, தேவ மகிமை இறங்கி வந்திருக்கிறது. என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆஸ்வதிக்கும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, நம்ம தகுதிப்படும்படி என் ஆண்டு அந்த நாளிலே நம்ம அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைவிடும்படியாக யாவரும் தலை தாழ்த்தி செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசு மகாராஜாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, கதரரபி கரபலரபா தீஷக்கரபலரபா, பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் அசைவாடுகிற தேவ ஆவியானது நாளில அப்பா ஆயத்தப்படும்படிக்கு என் அந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறப்பா. நீ முன் குறித்த பிள்ளைகள் அப்பா, என் ஆண்டர் நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் அப்பா உன் பாதத்துல வந்திருக்கிறாங்க. என் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அதிகமாக நேசித்தபடியினால் என் ஆண்டர் இந்த இடத்துல இந்த கூட்டி சேர்த்திருக்கிற நம்முடைய கிருபைக்காக மக்கள் நன்றி தகப்பனே. ஆவியான அசைவாடுவீராக, அடியேனை மறைத்து அப்பா நீர் வெளிப்படுவீராக. நீர் இந்த இடத்துல இந்த கூடுகை ஆயத்த மனிதனுக்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் இவர்கள் அறிந்து கொள்ள, இப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட, லீவியானின் இருதயத்தை திறந்த கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளையோட இருதயத்தை கர்த்தர் திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக எடுத்தவர்கள் வாசியுங்கள். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. ஆமா, இந்த நல்ல ஆண்டுடைய வார்த்தை, நீ ஆயத்தப்படு. முதலாவது நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. நம்ம முதலாவது ஆண்டவர் ஆயத்தப்பட சொல்லி இருக்கிறார். நாம் எப்படி ஆயத்தப்படணும்? இந்த 2 நாளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையை செய்யும்படிக்கு அதற்கு முதலாவது நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எப்படியெல்லாம் ஆயத்தப்படணும்? நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம எப்படிலாம் இந்த பரீட்சைக்கு ஆயத்தமாகவும், இல்லை ஒரு தலைவரோ ஒரு அமைச்சரோ நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம உள்ள எங்கள் தலைவர்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி ஆயத்தப்படுவாங்க, நம்ம எப்படி ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்கும் போது நம்ம எப்படி ஆயத்தப்படுவோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இப்படி உலக மனிதர்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் நாம் எப்படி ஆயத்தப்பட்டு அவர்களை வரவேற்கிறோம்,
அதே போல சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு மகாராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் நம் மத்தியிலே உலாவ போகிறார். வருகிற இந்த 2 நாட்களும் தேவ பிரசன்ன மகிமை இந்த இடத்துல கடந்து வரப்போகிறது. உங்களோடு கூட என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து பேச போகிறார். அதற்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம் ஆண்டவரை சந்திக்கும்படி, நம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் எவ்வளவு ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், எவ்வளவு நம்ம தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை மறுநாளும் அந்த செய்தியை கொண்டு வர பாஸ்டர் ஓசியாவை கர்த்தர் வல்லமையை பயன்படுத்த போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். அவர் இந்த இடத்துல மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய போகிறது. இந்த சபையின் மூலமாக இந்த பகுதியில் பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரிய போகிறது. நாளைய தினத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கைகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னுடைய வாழ்க்கையில கூட, ஆவிக்கிற வாழ்க்கையில கூட ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படிக்கு அதற்காகவே கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அநேக கேள்விகளோடு இந்த இடத்துல நீ வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட நெருக்கம், போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றும்படிக்கு இந்த நாளிலே உன்னுடைய இதயத்திற்கிற எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீ ஆயத்தப்படும் பொழுது என் ஆண்டவர் உன்னை அதற்கு தகுதியான பாத்திரமாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவம். 1945 நம்ம அமெரிக்காவும் ஜப்பானுக்கும் அந்த போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துல அந்த கப்பலில் அந்த போர் முடிஞ்சு, அந்த போர் முடியலை, அந்த எல்லாரும் ரெஸ்ட்டு, அவங்க குடும்பத்தை பார்ப்பதற்கு அந்த வீரர்கள் எல்லாம் கப்பல் பிரயாணம் பண்ணுறாங்க. கப்பல் பிரயாணம் பண்ணி ஹல்லேலூயா. கப்பல் பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த கப்பல் ஜப்பான் பகுதியை ஒட்டி தான் அந்த பகுதிக்கு வரணும். அப்போ வந்துட்டு இருக்கும்போது அந்த கப்பல் கேப்டன் சொல்கிறாரு, நாங்கள் அந்த பகுதியை தான் வரணும், கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பாதுகாப்புக்கு இன்னொரு கப்பலை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அமெரிக்கா சொல்லுது, நீங்கள் உங்கள்கிட்ட தான் நிறைய பலம் இருக்குது, படபலம் இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால் அனுப்ப முடியாது, நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த கேப்டனுக்கு கொஞ்சம் ஒரு பயம், ஒரு நடுக்கம். நம்ம வந்துட்டு இருக்கோம், இந்த பகுதியில் வரோம், எது நடந்துருமோ ஒரு பயத்துக்கிட்டே வந்தார். ஆனால் அதன்படியே அந்த ஜப்பானுடைய நீர்மூழ்கி கப்பல் அந்த பகுதியில் அந்த கப்பல் மேலே குண்டு போட்டாங்க. அதை நிமித்தம் அந்த பகுதியில் அநேகர் அந்த இடத்துல மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கப்பல் 2ஆய் உடைந்து மூழ்கி கொண்டிருக்கு. எல்லாரும் கடலில் குதிச்சு நீந்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கப்பல் கேப்டன் அந்த அமெரிக்கா அந்த படைக்கு தகவல் சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் தகவல் தெரிவிக்கிறார். ஆனால் அந்த தகவல் தெரிவித்து அந்த தகவலை வாங்குகிறவர்கள், அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அதை சரியான முறையில் கவனிக்கலை. ஒருத்தன் நல்ல ஒரு குடி போதையில் இருந்துட்டு அதை சரியாக கவனிக்க முடியாமல் ஒரு போதை மயக்கத்தில் இருந்தனால கவனிக்காமல் விட்டார். இன்னொருத்தர் உலக கவலை, வேலைகள், நெருக்க நிமித்தமாக அதை சரியான முறையில் ரிசீவ் பண்ணாமல், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி அவர் தூங்கிட்டார். இன்னொருத்தரும் அதே போல் அந்த காரியத்தை உதாசீனப்படுத்தி விட்டார். உலக காரியங்கள் நிமித்தம், அந்த உலக பெருமை நிமித்தம், இப்படி அநேகர் அதை உதாசீனப்படுத்திட்டாங்க. அந்த இடத்துல தவித்து கொண்டிருக்கிற வீரர்கள் ஒரு 700-800 பேருக்கு மேலே தண்ணியில் 2 நாளா 3 நாளா தவித்து கொண்டிருக்கிறாங்க. கப்பல் கேப்டன் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. எப்படி நம்ம மீட்க வருவாங்கன்னு அவர் சமாதானப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் மீட்பதற்கு 3 நாட்களாக ஒருவருமே வரல. மிகுந்த ஒரு வேதனை, உடல்ல பலவிதமான காயங்கள் மத்தியில் அவங்க நீந்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தகவல் சொல்ல வேண்டிய சரியான முறையில் தகவலை ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அவர்களுக்கு. அந்த சொல்ல வேண்டியவர்கள், அவர் ஆயத்தமா இருக்க வேண்டியவர்கள். அந்த போர் நடக்கு, நம்ம ஆயத்தமா இருக்கணும், நம்ம ஆட்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லாம அவர் ரொம்ப அந்த உலக கவலை நிமித்தம் அந்த நாள்ல ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருக்கல. கூட வாழ்க்கையில கூட இந்த பகுதி ஒரு எழுப்புதல் கூட நடக்கு. அதை குறித்து ஒரு பாரம் ஒரு ஏன்னா பொல்லாத சத்துரு பயங்கரமான போராட்டங்களையும் நிந்தைகளையும் நெருக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அதற்கு நீங்க எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க சபையை குறித்த ஒரு பாரம், உங்களுடைய பகுதியை குறித்த ஒரு பாரம், நீங்க எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்படி ஒரு கூடுகை இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காரியம். நம்ம ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். அதை உலக பார நிமித்தம், கடின வேலை நிமித்தம் இந்த இடத்துல கூடுகை நடக்கு, ஒரு மாற்றம் உண்டாக போகுது, ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அது குறித்த ஒரு தாக்கமோ பாரமோ உங்களுக்குள்ள இல்லாதனால நீங்க அதனுடைய அந்த ஆயத்தனால அசட்டை பண்ணாதபடிக்கு ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நேரம். ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு உங்கள்
உங்களுக்கு பந்தங்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படிக்கு இப்படிப்பட்ட ஒரு கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் இந்த நாள்ல பலவிதமான பாடுகள்ல, போராட்டங்கள்ல, நெருக்கங்கள்ல, கடன் பிரச்சனை, போராட்டங்கள், பலவிதமான பாடுகள்ல இருக்கிறாங்க. ஒவ்வொரு விடுதலைப்படணும், ஒவ்வொரு விடுதலையாகணும், ரட்சிக்கப்படணும். ஒரு பாரம். இப்படி அநேக ஜனங்கள் பலவிதமான போராட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கணும், காவலாளியா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிற நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும். அசட்டை பண்ணக்கூடாது, உலக மயக்கத்துல இருக்கக்கூடாது. அடுத்து கேட்கிற காரியத்தை, இந்த சத்தியத்தை அநேகருக்கு சொல்லணும், தகுதிப்படுத்தணும், அழைத்து வரணும். அவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுடையலாம் மாறணும். ஆகவே தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை, நீ எந்த விதத்துல ஆயத்தமா இருக்கணும். ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த யுத்தத்துல நீ எவ்வளவு கவனமா இருக்கணும் என்பதை இந்த ஒரு சின்ன ஒரு செய்தி, இந்த காரியம் உன்னை நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. நீ ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். கேட்கிற செய்தி அநேகருக்கு சொல்லணும், அநேகரை அந்த இடத்துல அழைத்து வரணும், அநேக ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லணும். அப்படிங்கிற குறித்து ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். நீ எப்படியெல்லாம் ஆயத்தப்படணும்னா, வேத வசனமாகிய பட்டயம், இந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். தினந்தோடு ஆண்டோடைய பாதத்துல காத்திருக்கணும், செபிக்கணும். இந்த ஊழியத்தை குறித்த, இந்த காரியங்களை குறித்த இந்த கருத்தை கொண்டவர்களாக தினந்தோடு ஆண்டோடைய பாதத்துல நீ காத்திருந்து செபிக்கும் பொழுது, ஆயத்தப்படும் பொழுது, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பகுதியில எழுப்புதலை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். எஸ்தர் புஸ்தகம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைப்போலை தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி, இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய ஆகாஷ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவனுடைய முறை வருகிற போது. ஆமா, அதாவது ஒரு உலக மனுஷனுக்கு முன்பாக, ஒரு உலக ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதற்கே எவ்வளவு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. 6 மாதங்கள் அந்த வெள்ளை போல தைலத்தை பூசணும். அந்த வெள்ளை போல தைலம் என்பது அது ஒரு சுகந்த ஒரு வாசனை, சரீரத்து மேலே பூசப்படுகிற அது ஒரு சுகந்த வாசனை. அந்த ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதும் பொழுது அந்த ஸ்திரீகளுக்கு அந்த 6 மாசங்கள் சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு மகாராஜா அவருக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு நாம் எவ்வளவு சுத்திகரிக்கப்பட வேண்டும், எவ்வளவு தூரம் நம்ம காத்திருக்கணும், எவ்வளவு தூரம் நம்ம விழித்திருக்கணும். அவர் நம்ம கூட பேச போறாரு. இந்த 2 நாட்கள்ல அவருடைய மகிமை வெளிப்பட போகுது. அதற்கு நம்ம எவ்வளவு தூரம் ஆயத்தப்படணும். ஒரு ஸ்திரியை, ஒரு ராஜாக்கு முன்பாக ஒரு ஸ்திரியை நிற்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஆயத்தப்படும் பொழுது நாம் எவ்வளவு தூரம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கூடுகைக்காக நம்ம அதிக பாரத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிற்கணும். ஏன்னா ஆத்மாக்கள் அநேகம் உண்டு, ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அநேகம் உண்டு. கண்ணீரும் வியாதியிலும் கடன் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிற அநேக ஜனங்கள். உங்களுக்குள்ள கூட ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு எப்பொழுது விடிவு வரும், என் வாழ்க்கை எப்பொழுது ஒரு மாற்றத்தை நான் பார்ப்பேன் என்று அநேக கவலையோடு இருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காகத்தான், ஒரு எழுப்புதலை கொடுப்பதற்காக இந்த ஆயத்த கூடுகை. நீ ஆண்டோர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, நீ ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, தினந்தோறும் வேத வசனமாகிய பட்டயத்தை எடுத்து தினந்தோறும் இந்த கூடைக்கு விரோதமாய் போராடுகிற கிரிகள் அநேகம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, ஆகாய மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் துறைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே போராடுகிற கிரிகள், கூடைக்கு விரோதமாக மற்றும் இந்த வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிற கிரியைகள் அநேகம் உண்டு. போராடுகிற தானியலுக்கு அவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு விரோதமாக ஒரு பொல்லாத சத்துரு போராடி கொண்டிருந்தான். அந்த வார்த்தையை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பிரயாசங்கள், எத்தனை காரியங்கள், தடைகள். ஆனாலும் கர்த்தர் அந்த நாளில் உங்களும் மத்தியில அந்த வார்த்தையை கொண்டு வருவதற்கு அந்த ஓசியா பாஸ்டர் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு பேசுவதற்கு அநேக தடைகளை கொண்டு வரலாம். அந்த தடைகளை எல்லாம் மாற்றும்படிக்கு இந்த 2 நாட்களும் தேவ பிரசன்ன வெளிப்படும்படிக்கு நீ எவ்வளவு தூரம் ஆயத்தப்படணும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து இந்த பகுதியில் ஆத்மாக்கள் ஒரு எழுப்புதலை பார்க்கணும், ரட்சிப்பை பார்க்கணும், பரலோகத்துக்கு தகுதியுடைய பாத்திரங்களாய் மாறணும். நானும் மாறணும். ஆயத்தப்படுத்து காவலாளியா இரு. அதற்காகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆகவே நீங்கள் ஆயத்தப்பட்டு நிற்கும் பொழுதுதான் ஒரு மாற்றத்தை அந்த 2 நாட்களில கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும்.
ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு ஆயத்தப்படணுங்கிறத நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவர் சமூகத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து அவர் பாதத்தில் தினந்தோறும் வேத வசனங்களை தியானிக்க உங்களுக்கு இருந்திருக்கல எல்லா அசுத்தங்கமான எண்ணங்கள், கிரியைகள், வெறுப்புகள் எல்லாம் மறையும். வசனம் ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. ஆமா, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ எடுத்துக்கொண்டு போகவில்லை. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? அந்த ஒரு தீபம் எரிவதற்கு எண்ணெய் தேவை. அதே போல நீங்கள் வெளிச்சம் கொடுப்பதற்கு அந்த வசனம், உடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் புத்தியுள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு இந்த வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்துல நீங்க நடப்பதற்கு ஆண்டவர் அந்த நாள் உங்களை ஆயத்தப்பட சொல்கிறார். நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக நீங்கள் வேதத்துல வெளிச்சத்துல நடக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிற இந்த 2 நாள் கூடுகையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு நீங்கள் புத்தியுள்ளவர்களாய் அந்த வசனத்தை தினந்தோறும் சொல்லி அந்த பட்டயத்தை எடுத்து இந்த பகுதியிலே கிரியேசிற அந்தகார கிரியைகள், இந்த கூடைக்கு விரதமாக கிரியேசிற அந்த கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும்படிக்கு தினந்தோறும் அந்த வேத வசனமாகிய பட்டயத்தை எடுத்து நீங்கள் போராடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இந்த பகுதியில ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு என் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். உலகப்புறமான ஒரு ராஜாக்கு முன்பாகவே தன்னை ஒரு சுத்திகரிப்பு, இவ்வளவு சுத்திகரிப்பு தேவைப்படும் பொழுது நம் ஆண்டுடைய வல்லமையில வார்த்தை வெளிப்படுவதற்கு நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். உங்களுக்கு இருதயத்திற்கிற எல்லா கசப்புகள், உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கிற கோபங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து போட்டு நீங்க மனரம்யமா ஆண்டவருடைய பாதத்துல அமரும் பொழுது அவர் உங்களோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அதற்கவே நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு எழுப்புதலை கொடுப்பதற்கு அவர் உங்களை ஆயத்தப்படும்படி இந்த நாளிலே கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பல விதமான நெருக்கங்கள் இருக்கிறான், போராட்டங்கள் இருக்கிறான், அதை எல்லாம் மாற்றும்படிக்கு இந்த 3 நாளைக்குள்ளாக, இந்த வர இருக்கிற இந்த 2 நாளைக்குள்ளாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே நீ மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படிக்கு அவர் ஆயத்தப்பட சொல்கிறார். இந்த 3வது நாளில் நீங்க உங்க இருதயத்தில் இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் தேவை இருக்கிறதோ, என்ன போராட்டங்கள் இருக்கிறதோ, அவை எல்லாம் மாறும்படிக்கு அந்த 3வது நாள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த 3 நாள் அந்த வனாந்தரத்துல அவருடைய வார்த்தையை கேட்கும்படி அந்த ஜனங்கள் கூடியிருந்தாங்க. அவர்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அநேக காரியங்கள் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அந்த வனாந்தரத்துல ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்த பொழுது ஆண்டவர் அவர்களை வெறுமையா அனுப்பிவிடலை. ஆகவே தேவ பிள்ளைய உன்னை ஆண்டவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். இந்த 3வது நாளில கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா. ஆமா, அந்த 3வது நாள்ல கர்த்தர் மகிமையான காரியங்களை நீ ஆயத்தப்பட்டு நிற்கும் பொழுது, அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தும் பொழுது, நீ காத்திருந்து ஜெபித்த வசனத்தை விசுவாசித்து தினந்தோறு அறிக்கையிடும் பொழுது, இந்த கூடுகைக்காக ஜெபிக்கும் பொழுது, அந்த 3வது நாளில அந்த கர்த்தர் அந்த பிள்ளைகளை வெறுமையா அனுப்பல, எல்லாருக்கும் இந்த போஜனங்களை கொடுத்து அவருடைய சரீர தேவைகளை சந்திக்க. அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில இங்கே எழுப்புதல் பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம், சரியான முறையில் ஜெபிக்க முடியாம, வேத வாசிக்க முடியாம, பல தடைகள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு உயர்வு இல்லாம, வேலை இல்லாம, இன்னும் வியாதியின் மத்தியில ஒரு எழுப்புதல் இல்லாம, அந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் இல்லாம, ஒரு ஆஸ்வதம் இல்லாம நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த 3வது நாளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீ அதற்கு ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் அந்த 3வது நாளில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆவியானவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ அதற்காக காத்திருந்து நீ ஜெபித்து பலனடையணும். நீ பலனடையும் போது இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை சுத்திகரிப்ப உன் கண்கள் காணும், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை காணும் என்று அந்த வார்த்தை சொன்னபடி கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய, அநேகருக்கு முன்பாக நீ தலை குனிந்த இடத்துல உன்னை தலையிலிருந்து நடக்க செய்யும்படிக்கு இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி, உன்னுடைய பெரும் புயல் காற்று அடித்து கொண்டிருந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி
அமைதல் உண்டாகும்படிக்கு உன்னுடைய குடும்பத்துல அடித்து கொண்டிருக்கிற புயல் காற்று, கணவன் நிமித்தமோ மனைவி நிமித்தமோ பிள்ளைகள் நீ படுகிற அந்த பாடுகள் வேதனைகள் எல்லாம் இந்த 3வது நாளில எல்லா காரியத்தையும் மறைய செய்து உன்னை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படிக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இந்த நாளில ஆவியானவர் உங்களுக்கு கூட இடைப்பட்ட காரியம் நீ ஆயத்தப்படும் பொழுது உன்னுடைய எல்லா காரியங்களும் இந்த 3வது நாளில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் அதற்காகத்தான் இந்த இடத்துல உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. நீ ஆயத்தப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது, உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அந்த 3வது நாள்ல அந்த 3வது நாள்ல நாளே இருக்கு, மறுநாள்ல கர்த்தருடைய மகிமையான வார்த்தைகள் வெளிப்பட போகிறது. உங்களை குறித்ததான வார்த்தைகள், ஒரு வாழ்க்கை குறித்ததான வார்த்தைகள் எல்லாம் அந்த நாளில கர்த்தர் ஊழியக்காரர் வல்லமையா பயன்படுத்த போறாரு. உங்க வாழ்க்கைக்கு எல்லா கேள்விகளுக்கும் அதில் உங்களுக்கு பதில் உண்டாகும். ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன கேள்வியோட என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், என்னுடைய சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயோ, உன் கண்ணீரை எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுபடிக்கு அந்த 2 நாள் கூடுகை தேவ மகிமை பிரசன்ன இடம் முழுதும் நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆனந்த கழிப்பினால நிரப்பும்படிக்கு என் தலை தண்ணீர் கண்கள் கண்ணீர் மரத்த மன்றாட்டின் ஆவியார் கொடுக்கும்படி ஒரு மன்றாட்டின் ஆவியர்களை ஊற்றி உங்கள் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ண போகிறார். அந்த அபிஷேக தைலம், அந்த ஆனந்த தைலம் உங்கள் மீது இறங்க போகிறது. அந்த 2 நாளும் நீங்க தேவ பிரசன்னத்தினால மகிமையினால நிரப்பப்பட போறீங்க. அதற்காகவே இந்த ஆயத்த கொடுகை. இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் நடுவில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு உன்னை நீ தகுதிப்படுத்த தேவ சமூகத்துல போய் காத்திரு. அந்த 2 நாட்கள் நடக்கிற கூடுகைக்காக நீ உபவாசித்து தேவ சமூகத்துல கண்ணீரோடு இந்த பகுதியில ஒரு எழுப்புதல் வரணும். இந்த சகோதர சொந்த பந்தங்கள் குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். நீ பாரத்தோடு தேவ சமூகத்துல நிற்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே அந்த சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய எழுப்புதலை இந்த பகுதியில கொடுக்க போகிறார். இந்த இடம் முழுவதும் தேவ அக்கினி வல்லமையாய் எரிய போகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பற்றி எரியும்படிக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த எம்மாவு சீஷர்கள் நடந்து சென்றபடி ஆண்டவர் பேசிய பொழுது அவள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. அதே போல அந்த 2 நாட்களிலும் தேவ ஆவியோடு இடைப்படும் பொழுது உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கொழுந்து விட்டு எரிய போகிறது. ஆவியில் அனலாய் இருக்கின்ற சொன்ன வார்த்தைப்படி கர்த்தர் உங்களை அனலாய் மாற்ற போகிறார். யாரெல்லாம் அனலாய் மாற போறீங்க? லேலுயா. அதற்காகவே கர்த்தர் இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறார். நீ இந்த நாட்களை அசட்டை பண்ணிவிடாதபடிக்கு ஆண்டவர் வரப்போகிறார். மகிமையா இறங்கி வர போறாரு. அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன்னுடைய எல்லா பரமான காரியங்களையும் உன்னுடைய எல்லா அசுத்தங்களையும் அறுப்பை எடுத்து போட்டு தேவ சமூகத்துல வந்து அமரும் பொழுது அவர் உன்னோடு கூட கட்டாயம் பேசுவார். உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் அந்த 2 நாட்களிலே உனக்கு பதில் கொடுக்க போகிறார். கட்டாயம் உனக்கு அதுல பதில் வரும். ஹல்லேலூயா. அதை நீ என்னென்ன கேள்வியோடு இருக்கிறியோ கட்டாயம் உன் கூட கர்த்தர் பேசுவார். நீ ஆயத்தப்படும் பொழுது, நீ தகுதிப்படும் பொழுது, அது பாதத்துல காத்திருக்கும் பொழுது அவர் வெறுமையா அனுப்ப மாட்டார். அந்த 3 நாட்கள்ல அந்த காத்திருக்க வெறுமையா அனுப்பிவிட மனதில்லை. என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே, என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக பரிதவித்தார். அதே போல உன்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது உங்களை அவர் வெறுமையா அனுப்பிவிட மாட்டார். அந்த 2 நாட்கள்ல அந்த மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொரு பொழுது அந்த பாடல் வேலை, செப நேரம், இந்த அபிஷேக நேரம் எல்லாவற்றும் தேவ மகிமை பயங்கரமாக அது வெளிப்பட போகிறது. பலத்த பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தைரியமாக நீ தேவ சமூகத்துல வந்து அமரும் பொழுது உன்னுடைய குடும்பங்கள், உன் கணவன், மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் யாவரையும் நீ கூட்டி இந்த இடத்துல கூட்டி சேர்க்கும் பொழுது அவர்களும் அந்த சமாதானத்தை, அந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே உனக்கு தெரிந்த சொந்த பந்தங்கள், குடும்பங்கள் யாரா இருந்தாலும் இந்த இடத்துல அழைத்தோன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறோம், நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அழைக்கிறோம். அதே போல இந்த கூடுகைக்கும் உனக்கு தெரிந்த எல்லா நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் அழைத்து வந்த சமூகத்தில் அமரும் பொழுது என் ஆண்டவர் மகிமைப்படுவார். அந்த வார்த்தையின் மூலமாக அவர்கள் ஆண்டுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில என அநேக ஆத்துமாக்களை நீங்க ஆயத்தப்படுத்தும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த பொழுது யோபின் சிறையிருப்பு தெரிவித்து, அதே போல நீ பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, பிறரை அழைத்து இந்த இடத்தை அமர செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆகவே இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நீ காத்திருந்து பலனடைந்து கொள். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே அந்த நாட்களை ஆசீர்வதித்து கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த பாஸ்டரை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த போறாரு. இந்த ஓஸ்ட்ரிய பாஸ்டரை கர்த்தர் இந்த பிரயாண நேரத்திலே பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை பலப்படுத்துவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, நீ ஆயத்தப்படுத்து காவலாளியா இரு. ஆகவே இன்றிலிருந்தே நீ செபித்து இந்த பாஸ்டருக்காக, இந்த பகுதியின் கூடுகைக்காக, என்னோட தேவைகளுக்காக தொடர்ந்து பாரத்தோடு கண்ணீரோடு செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, நீ கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தப்படு. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென். யாவரும் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஏசு மகாராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில அசைவாடின ஆவியானவர் ஆயத்தப்பட சொன்னீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆயத்தப்படுவதற்கு இந்த இடத்துல தகுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் தகப்பனின் தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவர், அசைவாடுகிற தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய தழும்பல கரத்தினால் தொடுவீராக. மகிமை பிரசன்னம் கடந்து வருவார்கள். இந்திலிருந்தே அவள் செபிக்கும்படி ஒரு செப ஆவியினால் நிரப்புவீராக. என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீருமாய் இருக்கிறதுக்கு அந்த மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவீராக. ஒவ்வொரு இந்த நாளிலிருந்து தகப்பன இந்த கூடுகைக்காக பாரத்தோடு கண்ணீரோடு செபிக்கட்டும் அப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் கூட இடைப்பட்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்ய போகிறீரப்பா. உமக்கு நன்றி ராஜா. அந்த கேட்ட வார்த்தைகளபடி உன் பாதத்திலே காத்திருக்கட்டும். அந்த வேத வசனமாகி இந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தினந்தோடு செபிக்கட்டும் அப்பா. அந்த பொல்லாத சத்துருக்கு கூடைக்கு விரோதமாய் போராடுகிற அந்த வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சத்துரு கிரிகளெல்லாம் கர்த்தர் அழித்து போடுவீராக. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து இந்த பகுதியின் எழுப்புதலுக்காக இந்த கூடையை கர்த்தரில் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக இந்த கூடுகையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீரப்பா. ஆகவே தேவ சமூகத்தில் வரும் பொழுது எல்லா சூழ்நிலையும் அந்த கண்ணீர், கவலை, வேதனை எல்லாத்தையும் மாற்றி சமாதானமும் சந்தோஷமும் சாய்க்கியத்தை வரும்படிக்கு என் ஆண்டோர் நீர் கிருபை செய்வதற்காக நன்றி. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டோர் நீர் தொடுவீராக. என் இயேசுவின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஒவ்வொருடைய சிரசின் மீதும் அந்த தழும்புள்ள கரம் வைக்கப்படுவதாக. தேவ கரம் தொடுவதற்காய் என் ஆண்டோட பிள்ளைகளை இந்த நாளில பலப்படுத்துவதற்காய் உடைய ஆவியினால் நிரப்புவீராக. இப்பொழுதே அந்த வல்லமை, அந்த தேவ வல்லமை அப்பா இறங்குவதாக. உடைய பிள்ளைகளை கத்த தொட்டு பலப்படுத்துவீராக. எல்லா சரீர பலகீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறைவதாக. கண்ணீரோடு வேதனையோடு பலகீனத்தோடு வந்த ஒவ்வொரு கத்த தொட்டு நீர் குணப்படுத்துவதற்காய் நன்றி ராஜா. நன்றி தகப்பனை. குணப்படு குணப்படு குணப்படு. இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார். இந்த வார்த்தை மாதிரி இந்த நாளில அப்பா எந்த பலகீனம் வந்தாலும் சரி, உச்சி முதல் உள்ளங்கால் வரையில காணப்படுகிற எல்லா பலகீனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறைந்து போவதாக. அப்பா, ஒரு புதிய பலனை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த கூடுகைக்கு கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரப்பா. வருகிற நாட்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தியதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலத்தின் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக, ஒவ்வொருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக, அற்புதங்களை செய்வதற்காக மக்கள் நன்றி ராஜா. அன்றே இந்த பகுதி இந்த கூடுகையை ஆயத்தப்படுத்தின பாஸ்டர் ஸ்டீவன் பாஸ்டர் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோமப்பா. கர்த்ததாமே நீர் தெரிந்து கொண்ட பாத்திரம், இந்த பகுதியின் எழுப்புதலுக்காய் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க அப்பா. அப்படி வல்லமை இன்னும் அவர்கள் வெளிப்பட வல்லமை வரங்கள் கிரியை செய்வதாக. வரங்கள் கிரியை செய்வதாக. பாஸ்டர் ஒய்ஃப் அவர் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசிரியங்கப்பா. பலப்படுத்துங்க. உன் நாம மகிமை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, அவர்களை பலப்படுத்தி இன்னும் பயன்படுத்துங்கப்பா. அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்கப்பா. நீங்க அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. மாற்றத்தையும் மாறுதலையும் கொடுங்க. உடைய கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. அடியேனை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீ வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரன், நீ சொன்னதை மாத்திரம் செய்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட ஆயத்த கொடுத்து வந்திருக்க உங்கள் யாவரையும் வரவழைக்கிறேன். செய்தி கொடுத்த ஐயாவுக்காக திருச்சம் சார்பு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 133 சங்கீதம், இதோ சகல ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது. அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சரிங்களா. நாலு தினத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தையும் கட்டிடும்படியாக ஜெபிக்கப்படும். ஒரு நிறைவு ஜெபமாக நான் தந்திருக்க சோந்திஷ்வர்கள் கேட்பார்கள். நம்ம கூட்டத்துக்காக, செய்தி அளிக்க தாசனுக்காக, பாடல்
வருஷம் நடத்துகிற டீமுக்காக, படிக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக, இந்த வளாகம் முழுவதும் தேவனுடைய பிரசன்ன உலாம்படியாக, நம்முடைய கிராமத்தை சுற்றி ஆண்டு வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, இங்கே செய்தி கொடுக்கிற செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றங்கள் ஆண்டு கொடுக்கும்படியாக மற்றவர்கள் சிஸ்டர் அவர்கள் கேட்கிறார். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டடி, நடக்க முடியல, நடக்க முடியல டடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க என்னை ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க என்னை ஏந்தி கொள்ளுங்க. ஜெபம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஆண்டவரே, இந்த நல்ல இரவேலுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற பகல் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீங்கப்பா. இந்த இரவு வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ஆயத்த ஆராதனைக்கு நீர் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆடுகள் தப்பி போகாதபடிக்கு ஆண்டவரே, ஆடுகளை மந்தையிலே கூட்டி சேர்த்த தயவுக்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, 28 ஆண்டுகள் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தும்படி நீர் கிருபை செய்தீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 29வது ஆண்டுகளையும் கூட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைகள் கரடுகள் மேடுகள் பள்ளங்கள் குண்டுகள் எல்லாம் உண்டு சுவாமி. ஆனாலும் இந்த பண்டிகையை காணும்படி ஆண்டவரே ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி தகப்பனே, நீ ஆயத்தப்படுத்து படுத்தின கூட்டத்துக்கு நீ காவலாயிரு என்று சொல்லி நீர் பேசினீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இயேசுவே, இந்த கிராமத்து ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆயத்தப்படா, உம்முடைய சத்தியத்தை அறியத்தக்க ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை விதைக்கும் பொழுது ஆண்டவரே காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னீரப்பா. இந்த பகுதியில் உம்முடைய வார்த்தைகள் தொனிக்கும் பொழுது இயேசுவே ஒவ்வொருடைய செவிகள் திறக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த பக்கத்துல ஆண்டவரே 2 நாள் கூட்டத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. இன்னும் விக்கிரங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரை அவர்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளத்தக்க கிருபைகளை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, நாளை தினத்தில் நம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறதான ஆண்டவரே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஊழியர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீங்களே இயேசப்பா. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேக நீர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொன்ன கர்த்தாவே, ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் நம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்துல பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வாங்க இயேசு சுவாமி. பிரயாணங்களை காத்து கொள்ளும் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிற வார்த்தைகளை விதைக்கும் பொழுது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதைபடி நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருடைய இருதய பலகையில கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க எழுதி கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய வஸ்திரங்களில் அல்ல, உங்களை இருதயங்களே கிழித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே இயேசப்பா. ஆண்டவரே, இந்த பகுதியில் அநேக ஜனங்களை கொண்டு வாங்க இயேசப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாருக்கெல்லாம் அழைப்புகள் கொடுத்திருக்கிறோமோ அழைப்புகளை அசட்ட பண்ணாதபடிக்கு தகப்பனே இந்த இடத்துல காணப்பட வேண்டும் தகப்பனே. ஆனாலும் கூட இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வொர்ஷிப் நடத்துற சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த சகோதரனை கர்த்தர் இன்னும் வல்லமையா நீர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, 3 நாள் உம்மோட ஊழியத்துல தங்கியிருந்த ஜனங்களை நான் வெறுமையாய் அனுப்பது அல்ல என்று சொல்லி போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீர் தீர்மானித்து யாரிடத்துல என்ன இருக்கு என்று கேட்டீங்க இயேசப்பா. வனாந்தரத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சீசார்கள் சொன்னாலும் கூட ஆண்டவரே, ஒரு சிறு பையனிடத்துல 2 அப்பங்கள் 5 மீன்கள் காணப்பட்டது என்று சொன்னீரப்பா. அதை கொண்டு ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்டு மீதி 12 கூடைகளை கர்த்தர் எடுக்க செய்தீர் ஆண்டவரே. நாங்களும் தகப்பனே இந்த இடத்துல ஆண்டவரே கூட்டத்துல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே
அவர்களை வெறுமையா அனுப்பாதபடிக்கு பசியை ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை சரீர பிரகமான ஆகாரங்களை கொடுத்து அனுப்ப ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் ஐயா. அதற்கான தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கானா ஒரு கல்யாண வீட்டுல மணவாளன் வீட்டுல திராட்சரசம் குறைப்பட்டதை கூட ஆண்டவரே நீர் அழுந்த ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கு நீர் ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு இந்த பண்டிகைக்கு ஆண்டவரே என்ன குறைவுகள் உண்டு என்று உமக்கு தெரியும் சுவாமி. நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது குறைவானது கடந்து போகும் என்று சொன்னீரப்பா. எல்லா குறைகளையும் அப்புறப்படுத்தும் நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரம். நாங்கள் கொடுக்கிறதான ஆகாரங்களை ருசி உள்ள ஒரு பதார்த்தமாய் காண கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த சபை பிள்ளைகளை போதவர்களை வந்திருக்கிற ஊழியக்காரங்களையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய பாதம் கெஞ்சி மண்டாடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமருங்க. உங்களுக்கு பாயசம் வைக்கப்பட்டிருக்குது, குடிச்சிட முடியாது கேட்டுக்கொள்ளும்.